ஒரு ஸ்டோரியை நடுவுலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து ஃப்ரீலான்ஸாக ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் 1 இயராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லேருந்து 1.5 இயராக சரி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து என்னாச்சுன்னா, நான் ஒரு 4-5 ஜாப் ஸ்விட்ச் பண்ணிட்டேன். கடைசியில் ஓகே நம்ம இனிமேலும் டிலே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஃப்ரீலான்ஸாக ஸ்டார்ட் பண்ணி அது பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க, ப்ரோ இப்போ என்னாச்சு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு சீரியஸ் போட்டிங்களே, பார்த்து நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஓகே சூப்பராக பண்ணுறீங்க, கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. அது என்னாச்சு, நடுவில் ஒரு ப்ராப்ளம்லாம் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ட்டு நிறைய கொஷின் கேட்டிங்க. ஸோ நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் குவிட் பண்ணிட்டேனா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்னா, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஆன்சரை எண்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராச்சும் பர்சனல் ஸ்டோரி சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்க 1.5 இயர் 2 இயர்ஸாக ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே ஒரே ஒரு வீடியோவில் கம்பைன் பண்ணி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவாக நீங்கள் இதை பார்க்கலாம். அண்டு இந்த வீடியோவில் ஒரே ஒரு விஷயம் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். பீப்புள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா 2 ரீசன் தான் இருக்குது. ஒன்று டெசர், இல்லைனா நெசசிட்டி. அது எனக்கு வேணும், கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற ஒரு ஆசையோட வெறித்தனமாக செய்யுது, இல்லைனா அதை செஞ்சாகணும், நெசசிட்டி, வேறு வழியல் அப்படின்ட்டு இருக்கும். இந்த 2 விஷயத்தையுமே இந்த ஒரே வீடியோவில் பார்க்குவீங்க. ஏன்னா எனக்கு டெசைர் இருந்துச்சு, நெசசிட்டி இருந்துச்சு. 2த்தையும் ஒரே டைமில் அப்ளை பண்ணதுனால என்ன நடந்துச்சுன்ற மாதிரி தான் ஸ்டோரி போகும். அடுத்தது டார்வினோட ஒரு கோட் என் மைண்டில் வந்து போகும், ஃபிட்டஸ்ட் வில் சர்வைவ். எந்த ஒரு அனிமல் ஒரு உயிரினம் வந்து அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு வந்து ஃபிட்டஸ்ட்டாக இருக்கோ அது வந்து சர்வைவ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான். அதுதான் ஸ்டில் எல்லாரோட லைஃப்லேயும் கோ ஆகிட்டுருக்கு. பட் நம்ம வந்து அது தெரிய மாட்டேங்க. ரியல் ஒரு வேர்ல்டுக்கு வரும்போது தான் அது ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையான விஷயம் தான். ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை ஒரு ஸ்டோரியோட நடுவுலேருந்து எடுத்து அப்படியே இப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டுலேருந்து ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுன்னா வீடியோ எங்கேயோ போயிடும். நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னோடய ஒரே ஒரு கோல் என்னென்னா, ஜாப் செய்கிறதில்ல. நான் இப்போ ஒரு ஜாப் செய்யணும், அந்த ஜாப் வந்து நான் ஃப்யூச்சரில் செய்கிற ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தேடும் போது எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடச்சிது. அதனால் இது உள்ளே வந்தேன். ஒரு 1 இயராக 1.5 இயராக நிறைய ஜாப்ஸு, சோஷியல் மீடியா மார்க்கெட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், காப்பி ரைட்டு, வீடியோ கிரியேட்டர், கண்டென்ட் பிளாப்லாம் நிறைய ஜாப் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நிச்சயம் ஓகே இதுக்கு மேலேயும் நம்ம ஜாபே செஞ்சிட்ருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் வர மாதிரி எனக்கு தோணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜாபும் பிடிக்கல. ஸோ நம்ம ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னோடய ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஃப்ரீலான்ஸ். ஆக்சுவலி இந்த ஃப்ரீலான்ஸில் இந்த பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணுன்றது தான் ஒரு அல்டிமேட் பிளான். ஸோ இப்படி எல்லாம் போய்ட்டுருக்கும்போது அக்டோபர் 20 வந்து ஒரு எனக்கு ஜாப் குவிட் பண்ணணும் அப்படின்ட்டு மைண்ட் ஓவராக இதாகிடுச்சு. அதில் மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து நிற்கும் போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஓகே திஸ் இஸ் த ரைட் டைம் டு குவிட் ஜாப் அப்படின்ட்டு ஜாபை குவிட் பண்ணிவிட்டு வெளியே வந்து ஃப்ரீலான்சிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுத்தோடனே ஃப்ரீலான்சிங் செய்யலை, அக்டோபர் 20 குவிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். வந்து ஒரு 10 டேஸ் ஓகே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஓகே நம்ம ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மாதிரி பண்ணுவோம், ஃப்ரீ டைமில் நம்ம வந்து ஃப்ரீலான்ஸ் மாதிரி பண்ணியோ இல்லை நம்ம வெறும் பிஸ்னஸ்ஸை அலோனாக பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி ஒரு 10 டேஸ் அப்படி இப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தீபாவளி வந்துச்சு, வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகிறேன். ஒரு 7-8 நாள் அப்படியே சென்னையிலே இருக்கேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல என்னாச்சுன்னா, நான் ஜாப் விட்டு வரும்போது திடீர்னு போய் சொன்னேன், ஒரு 11 மணிக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வேணாம் அப்படின்னு தோணிடுச்சு. ஜாபை விட்டுட்டு போய் நான் குவிட் பண்ணணும்னு சொல்கிறேன். அவங்க வந்து ஷாக்கு ப்ளஸ் என்னென்னமோ ஆகிட்டு ஓகே அப்படின்ட்டு ஒரு ½ டேக்கு அப்புறம் சொல்லிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். சேலரி வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் கொடுப்போன்னாங்க. ஸோ கையில் என்கிட்ட சுத்தமாக இல்லை, காசு இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த மந்த்து தான் ஆக்சுவலாக அக்டோபர் மந்த்து தான் நான் ஒரு 20,000 பே பண்ணி ஒரு வீடு வந்து அட்வான்ஸ் கொடுத்து புது ஒரு ரூமுக்கு போயிருந்தேன். எனக்கு ஒரு ஒர்க் பண்ண தனி என்விரான்மெண்ட் வேணுன்ட்டு. ஸோ கையில் சுத்தமாக காசு இல்லை. ஒரு 2,000 3,000 இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அந்த மணி மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எந்த மணி இல்லை. இன்னொரு பக்கம் ஜாபை குவிட் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் எல்லாம் போயிட்டுருந்துச்சு. நான் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த டைமில் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ஜாப் குவிட் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா, நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒரே ஒரு கம்பெனியில் இன்கேஸ் வேறு வழியில் ஜாயின் பண்ணி ஆகினா ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரே கம்பெனியில் 2 பேருக்கும் ஒரே ஜாப்
ஒரே கம்பெனியில் ஜாப் கிடைக்கிற மாதிரி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இல்லைனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் 2 பேருக்கும் கிடைக்கிற மாதிரி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இது இப்படியே வந்து நவம்பர் 9, 10 வரை போயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே வேலைக்கு ஆகுதுன்ட்டு ஓகே நான் வந்து எனக்கு பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் நான் ஜாபை குவிட் பண்ணேன். இல்லைனா வேறு ஏதாச்சும் பண்ணணுன்னு தான் பண்ணேன். ஸோ ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் அப்படின்ட்டு அக்டோபர் 10 வந்து ஒரு கன்ஃபியூஷனோட ஸ்டார்ட் பண்ணேன். ஃபுல் கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஐயோ, நம்ம வேறு ஜாப் கொஞ்ச நாள் போகலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணலாமா, ஃப்ரீலான்ஸ் பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஃபுல் கன்ஃபியூஸில் இருந்தேன். அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். இப்படி தாண்டா மைண்டு குழம்புது, டிப்ரெஸ் ஆகுது, சேட் ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா கையில் காசு இல்லை, ரூமுக்கு ரெண்ட்டு பே பண்ணணும், ஃபுட்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்கிட்ட வந்து ஒரு 9K வந்து கடன் வாங்கினேன். வாழ்க்கையில் நான் வந்து யாருக்கிட்டையும் மணி கடனாக வாங்க மாட்டேன். பட் அப்போது வாங்கி அப்படி இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், இப்படி இருக்கேன்டா அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், ஓகே நீ இப்போது பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் நினச்சேன், அதை போய் ஸ்டார்ட் பண்ணு. கிணத்துல குதிக்க போகிறேன்னு நினச்சிருந்தேன்னா கடைசியில் குதிக்க மாட்டேன். குதிச்சுனா தான் நீச்சல் அடித்து நெக்ஸ்ட் போவேன். ஸோ குதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குதிச்சிரு, என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னா. சரி, இதெல்லாம் இப்படி போயிட்டு இருந்துச்சு. சரி, நான் அந்த டைமில் சாலிடாக பிளான் பண்ணேன். ஓகே, ஃப்ரீலான்ஸாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம், பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிடுவோன்ட்டு ஒரு சூறாவளி கிளம்பியது அப்படின்ற மாதிரி வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணேன். உட்காந்தேன். ஒரு நாளைக்கு 30 to 50 லீட்ஸ்க்கு கால் பண்ணேன். 1 வீக்கில் 3 to 4 days வந்து 1-to-1 மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணேன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்காக. நான் எவ்வளோ இன்டென்ஸாக அந்த டைமில் ஒர்க் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். அக்டோபர் 10 ஸ்டார்ட் பண்ணேன். நவம்பர் 10 ஸ்டார்ட் பண்ணேன். நவம்பர் 15 ஒரு கிளைண்ட் வந்து ஆஃப் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். மற்றவங்க வந்து ஹோல்டில் இருக்காங்க, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், கால் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணுறேன், டெய்லியும் காலையில் எழுறேன், ஒர்க் பண்ணுறேன், நைட் வரை ஒர்க் பண்ணுறேன், ஃபுல் டே ஒர்க் பண்ணுறேன். இப்படியே போயிட்டே இருந்துச்சு. மைண்ட் டிப்ரெஸ்டாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து வேறு ஒரு விஷயமும் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அக்டோபர் 15, 16 ஒரு 4 கிளைண்ட்ஸ், ஒரு கிளைண்ட் கன்வெர்ட் ஆகிட்டார். ஒரு 3 கிளைண்ட் வந்து ஹோல்டில் இருந்தாங்க. இன்னொருத்தருக்கும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு அக்டோபர் 20, 21 ஒரு 3 கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஓப்பனாக சொன்னால் நவம்பர் எண்ட்குள்ளே 4 கிளைண்ட் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஒருத்தங்க மட்டும் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க. 3 பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், பேமெண்ட் அப்புறம் வர்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே தான் ஒரு மெகா ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு. நவம்பர் 16, 17 இந்த டேஸில் எனக்கு ஒரு பர்ஸ்னல் ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்து முடிச்சு விட்டுட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டுருச்சு. என்னால் வேறு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, வேறு விஷயத்தை செய்ய முடியல, பண்ணுறேன் ஆனால் ஒரு விஷயத்தில் இன்வால்வ்மெண்ட்டாக பண்ண முடியல. நான் எந்த ஒரு விஷயம் வந்து கரெக்டாக போகுதுன்னு நினச்சேன்னா அந்த விஷயம் கரெக்டாக போகலை. நவம்பர் மந்த் அப்படியே அடி வாங்குச்சு. சரி, நான் முடிவு பண்ணேன். நவம்பர் மந்த் 30 நினைக்கிறேன். அந்த மந்தில் 30 தான். சரி, அந்த எண் வர 4 கிளைண்ட்ஸ் வந்தாங்க. ஒர்க் பண்ண கொஞ்சம் பேமெண்ட் வந்துச்சு, எல்லாம் ஓகே. அந்த மந்த் எண்ட்லேயும் வந்து கையிலேருந்து காசில் காலி. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு ரீசனுக்காக என்னை வீட்லேயும் வர சொன்னாங்க. அது வேறு ஒரு பர்சனல் ரீசன். அதுக்காக வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா, ஓகே கொஞ்ச நாள் வீட்டில் இருந்து ரிட்டர்ன் நம்ம ரூம் போயிடலாம் அப்படின்ட்டு டிசம்பர் மந்த்க்கான அந்த ஹோம் ரெண்ட்டையும் பே பண்ணிட்டேன் 5,000. ஆனால் டிசம்பர் மந்த்து ஃபுல்லாக நான் அங்கே இல்லவே இல்லை, என்னோடய வீட்டில் தான் இருந்தேன். ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. இங்கே நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி பேசவே இல்லையா, பேசுகிறேன். டிசம்பர் மந்த் ஃபுல்லாக நான் ஒரே ஒரு கிளைண்ட் மட்டும் ஒர்க் பண்ணுறேன். மற்ற 3 கிளைண்ட்டுக்கு வந்து தள்ளி வச்சிட்டேன். நான் ஒர்க் பண்ண மாட்டேன், மைண்ட் செட் சரியில்லை, பர்சனல் ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் பீக்கில் இருந்துச்சு. ஐ கேனாட் ஃபோக்கஸ் ஆன் எனிதிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டிசம்பர் ஃபுல்லாக இப்படியே ப்ராப்ளத்துலேயே முடிஞ்சிருச்சு. நான் பிஸ்னஸும் கான்சன்ட்ரேட் பண்ணல, ஃப்ரீலான்சிங்கும் பண்ணல. எனக்கு அந்த பர்சனல் ப்ராப்ளம் முடிஞ்சுன்னா நான் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்ட்டு கொஞ்சம் பண்ணுறேன், ஆனால் ஃபுல் டைமும் பண்ணுறதில்ல. ஸோ இப்படியே போயிட்டுருச்சு. டிசம்பரும் போயிடுச்சு. கடைசியில் நான் முடிவு பண்ணேன், 2025 வந்துச்சு. ஓகே, பர்சனல் ப்ராப்ளம்லாம் தூக்கி அந்த பக்கம் போடு. பர்சனலை பிஸ்னஸ் ஒர்க் உன்னோட ப்ரொஃபஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு வராது அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அந்த விஷயத்தை தூக்கி அந்த பக்கம் போட்டேன். 2025 முடிவு பண்ணேன், ஓகே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கண்டினியூ பண்ணலாமா, வேறு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு சரி நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குட்டு தான், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நீச் டவுனாக குட்டு தான், அதுலேயும் நீச் டவுன் பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணேன். ஸோ அப்படி முடிவு பண்ணி நான் ரிசர்ச் பண்ணும்போது தான் சரி ஏன் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது,
இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மில் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அந்த பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு பர்டிகுலர் சர்வீஸ் மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் யோசித்தேன். ஓகே, நான் ஒரு பிஸ்னஸ்க்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், சூப்பர், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் நான் அதை நீஷ் டவுன் பண்ணி செஞ்சால் இன்ஸ்டாகிராமில் மட்டும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தா, லிங்க்டினில் மட்டும் பண்ணி கொடுத்தா அப்படின்னு யோசித்தேன். சரி, நான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பர்சனல் பிராண்டிங் வந்து இப்போ வந்து நல்லா போயிட்டுருக்கு. நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, நம்ம இன்ஸ்டாகிராமில் பர்சனல் பிராண்டிங் பண்ண அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, லிங்க்டினில் அவங்களுக்கு பர்சனல் பிராண்டிங் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடாது. பிகாஸ் பீப்புள் டசன்ட் பிலீவ் பிஸ்னஸஸ் பட் பீப்புள் பிலீவ்ஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்காக நான் வந்து பிஸ்னஸ்க்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ண அந்த கண்டென்ட் வந்து ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிது, பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கும் பிடிச்சிது. பட் நான் யோசிச்சதெல்லாம் ஓகே, பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ணுன்னா அது ஈஸியாக பில்ட் பண்ணலாம். ஈஸியாகிறத விட அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், நல்லாயிருக்கும், பீப்புள் பிலீவ் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ்னால் எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ்ன்னு போயிடுவாங்க. பட் பர்சனல் பிராண்டிங்னா பீப்புள் கனெக்ட் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு இப்போ இன்ஸ்டாகிராம், லிங்க்டினில் பர்சனல் பிராண்டிங் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ஓனர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் என்னோடய ஒர்க் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இதுலேயே ஒரு கிளைண்ட் எனக்கு வந்துட்டாங்க. இன்பவுண்ட் லீட்ஸ் தான் எல்லாமே. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை குவிட் பண்ணல. அந்த ப்ராப்ளம் வந்துச்சு, வீட்டுக்கு வந்தேன், இப்படி போச்சு. அது கடைசியில் வந்து நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். ஸோ நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கெலாம் குவிட் பண்ணல. எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, என்னை ஃபாலோ பண்ணவங்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் பர்சனலாகவும் சரி, நிறைய பேர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்காக வராங்க. பட் ஐ எம் ஜஸ்ட் தள்ளி வச்சிட்டேன். ஏன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் பொட்டென்ஷியல் இருக்குது. நான் அந்த டைமில் யோசிச்சேன் என்னென்னா, நான் யூஎஸ் கிளைண்ட் பிடிக்கலான்னு நினச்சேன். ஏன்னா தமிழ் கிளைண்ட்ஸ் வந்து அவங்க பே பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும், எனக்கு நிறைய சரி யூஎஸ் கிளைண்ட் கெட் பண்ணலான்னு நினச்சேன். அது உங்களை கெட் பண்ணும்போது நான் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட்டு நான் செய்யும்போது நான் தான் தனியாக செய்யணும். நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், கண்டென்ட்டும் நல்லா பண்ணுவேன். பட் அது வந்து அவங்க ஸ்டாண்டர்டுக்கு இல்லாத போயிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சாரி, இங்கிலீஷ் நம்ம மேபி குட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் கிளைண்ட் கெட் பண்ணுறது தான் என்னோடய டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இங்கே இருக்கட்டும். ஆக்சுவலாக சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நான் இங்கே வச்சதுக்கு ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறேன். ஒரு நல்ல ஐடியா நல்லா லேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு எல்லாமே தெரியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்படின்னு சொல்லல. எனக்கு நல்லா தெரியும், இமெயில் மார்க்கெட்டிங் தெரியும், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் தெரியும், அடுத்தது ஆட்ஸ் ரன் பண்ண தெரியும், கண்டென்ட் க்ரியேட் பண்ண தெரியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓவராலாக நான் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணி தான் இப்போ ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஓவரால் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நான் பண்ணுறதில்ல, ஆட்ஸ்லாம் யாருக்கும் ரன் பண்ணுறதில்ல, வீடியோ எடிட்டிங் கூட எனக்கு சர்வீஸ் வருது, அதையும் பண்ண மாட்டேன். நிறைய விஷயம் வருது. பட் ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் திங், ஐ எம் டூயிங் ஒன் திங் அப்படின்ட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். திஸ் இஸ் த திங் கோயிங் ஆன் ரைட் நவ். எனக்கு இந்த பர்சனல் ப்ராப்ளம்லாம் தள்ளி வச்சிட்டேன். இப்போ நான் வந்து இருந்தேன்ல ரூம், அந்த ரூம் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஐ ரிட்டர்ன் பேக். நவ் எனக்கு இப்போதைக்கு வந்து எந்த நீட் இல்லை. ஐம் ஜஸ்ட் சோன்லி ஃபோக்கஸ் ஆனிங் ஒன் திங் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. திஸ் இஸ் த ஸ்டோரி. இதில் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் கிரியேட்டட். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, நான் அந்த டைமில் நவம்பர் மந்தில் கிளைண்ட்க்கு கால் பேசுகிறதும் சரி, அவங்கள ஃபாலோ பண்ணுறதும் சரி, 1-on-1 மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள வந்து போய் பேசி கன்வெர்ட் பண்ணுறது ரொம்பவே எனக்கு புது விஷயம். ஏன்னா ஐம் சம்வாட் தான் குட் அட் கம்யூனிகேஷன். பட் நான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிவிட்டு போய் அவங்ககிட்ட பேசும்போது ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் அவங்ககிட்ட பேசுகிறேன், அவங்களுக்கு நான் பேசுகிறது புரியுது. நானே அவங்ககிட்ட எப்படி கொஷின் கேட்கணும், அவங்க என்ன கேட்டால் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு நானே ஸ்ட்ராட்டஜிக்காக திங்க் பண்ணி ப்ரீ பிளான்டாக போகிறேன். இப்படியெல்லாம் போயிட்டு இருந்தபோது எனக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே ஹையாக இருந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ஸ் என் லைஃப்பில் எப்பயுமே கிடைக்கல. நான் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு ஜாப் போகும்போது, நான் காலேஜ் போகும்போது, நான் இந்த யூடியூப் சேனல் பண்ணும்போது, இது எல்லாத்தையும் விடமே எனக்கு அந்த டைமில் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அதுதான் இப்போ என்னை வந்து பேக்லேருந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அதையே பண்ணிட்டேன்னா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் அந்த டைம் நான் வந்து ரொம்பவே டவுன் ப்ளஸ் கான்ஃபிடென்ஸில் இருந்த டைம். அந்த டைமில் இன்னும் மணி இல்லை. ட்ராவல் பண்ணணுன்னா கூட நான் வந்து பஸ்ஸில் போவேன், மோஸ்ட்லி ட்ரெயினில் போயிடுவேன். இதை யாரும் பார்த்து தப்பு எடுத்துக்காதீங்க. ட்ரெயினில் ஃப்ரீயாகவே போயிடுவேன். ஐ வில் நெவர் பே சிங்கிள் ரூபி. லோக்கல் ட்ரெயின் தானே சென்னையில், அது அங்கே போகும், பெரம்பூர் போகும், அண்ணா நகர், டி நகர், தேனாம்பேட்டை, ஓவரால் சென்னையை சுற்றிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 3 கிளைண்ட்டை வந்து
மீட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிடுவோம். ஒரு 3 நாள் கால் பேசி 3 கிளைண்ட்டையும் ஒரே நாள் மீட் பண்ணுறேன். ஒருத்தங்களை 10 மணிக்கு 1 மணிக்கு ஈவினிங் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். 3 பேருமே அடித்து பிடிச்சி போய் மீட் பண்ணி பேசிவிடுவேன். அதுலேட்டு மணி வேறு இல்லையா, சம்டைம்ஸ் சாப்பிடாம கூட போயிடுவேன். காலையில் சாப்பிட்டா ஸ்ட்ரைட்டாக நைட்டுக்கு வந்துடுவேன், இல்லை காலையில் சாப்பிடாம மதியம் போய் இப்படிலாம் ரொட்டீனாக போயிட்டுருந்துச்சி. அந்த இதுலேயும் சம்டைம்ஸ் வந்து நடந்தே போயிடுவோம். 3-4 கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் எதுக்கு ஆட்டோவுக்கு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு மணி இல்லையான்ட்டு நடந்து கூட போயிடுவேன். இந்த மாதிரி டஃபஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்து கிளைண்ட்டை கெட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் பண்ணி அவங்ககிட்ட பேமெண்ட் வாங்கி அது எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ அப்படின்னு தெரியுமா. பட் இருந்தாலும் அது நான் ஹோல்ட் வச்சுட்டு ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் அனதர் திங். நான் வந்து எதையும் விட்டுல, எதையும் வந்து போகல. எனக்கு வந்து யூடியூப்பை விட நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றது எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஐடியா தாட். நான் யூடியூப்பை வந்து ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இப்போ ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அது ஒர்க் அவுட் எல்லாம் வேறு பிகாஸ் ஐம் ஜஸ்ட் நவ் 24-25 வரும்போது இன்னும் ரொம்ப நாளெல்லாம் இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் ஏதாச்சும் ஒன்றில் வெறித்தனமாக ஒர்க் பண்ணணும். நம்மளோட ஒரு புது சீரீஸ் போட்டிருக்கேன், ப்ரோ மூட் சீரீஸுன்ட்டு. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் ஆர் இஃப் யூ வாண்ட் டு ட்ரை சம்திங் அப்படின்னா அந்த சீரீஸ் பாருங்கள், பக்காவாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ அதுதான் வரும். கோ அண்ட் செக் அவுட் தட். ஓகே, இதுதான் ஸ்டோரி. இன்னும் ஏதாச்சும் கொஷின் இருக்கா? நான் தான் ஸ்கிரிப்ட் எடுத்தேன். ஸ்கிரிப்ட் யார் எடுத்தாங்கன்னு பயந்துடாதீங்க. என்னோடய பர்சனல் ஸ்டோரிக்கெல்லாம் நான் ஸ்கிரிப்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு ஃப்ளோவில் சொன்னேன்ல, ஸ்க்ரீனை இதை பார்க்காம சொன்னேன்ல, அது ஒரு முறை நான் ஒரு டைப்பில் போட்டேன், அதனால தான் அப்படி வருது. ஸோ இதுதான் ஸ்டோரி. இதுக்கு நடுவில் நிறைய இருக்குது. ஆல்ரெடி வீடியோ 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னு சொன்னேன். ஸோ இதுதான் நடந்தது. இதில் இன்கேஸ் கொஷின்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். இந்த முடி நிற்க மாட்டேங்குது. ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு அதுக்கு தான் ஷாம்பு போடுறதில்ல. ஓகே, இதுதான் அதுதான் சொல்லிட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நேம் வந்து ஏகே. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.